இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2019 கேட்ட ஒரு கொஷின் தான். ஒரு திருடன் போலீஸாரிடம் இருந்து தப்பித்து பைக்கில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறான். உடனே போலீஸார் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் துரத்த ஆரம்பித்தனர். 1 மணி நேரம் கழித்து போலீஸார் வாகனத்தில் இன்ஜின் கோளாறு ஏற்பட்டது. அதனை சரி செய்ய 30 நிமிடங்கள் ஆனது. அதன் பிறகு போலீஸார் வாகனத்தின் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரம் கழித்து திருடன் பிடிபட்டான்னு கேட்குறாங்க. நம்மளாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா அதே தான் டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இந்த டிஸ்டன்ஸுன்றது 2 பேருக்கும் இருக்கிற கேப்பு. ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து சேம் டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா 2ஐயும் மைனஸ் பண்ணிக்கணும். இதே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திருடன் வந்து 100 km/h வந்து ஒரு பிளேஸ்லேருந்து தப்பிக்கிறான். இதே வந்து போலீஸோட ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 75 km/h. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 1 மணி நேரம் கழித்து. 1 மணி நேரத்தில் திருடன் வந்து போன தொலைவு பார்த்தோம் அப்படின்னா 100 km. இதே வந்து போலீஸ் போனது பார்த்தோம் அப்படின்னா 75 km. அடுத்தது ஒரு அரை மணி நேரம் வந்து இன்ஜின் சரி செய்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. அப்போ அந்த அரை மணி நேரத்தில் தீஃப் வந்து ஒரு 50 km போயிருப்பான். ஏன்னா 1 மணி நேரத்தில் 100 km அப்படின்னா அரை மணி நேரத்தில் வந்து 50 km போயிருப்பான். ஓகேவா? இப்போ இந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 150 வருது, இங்கே வந்து 75. அப்போது 2 பேருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 km. சரி செஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து 120 km ஸ்பீடில் போகிறாங்க. திருடன் போலீஸ் 2 பேருக்கும் இருக்கிற ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரெக்ஷனில் போகிறதுனால 2 ஸ்பீடையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கழித்தோம் அப்படின்னா நமக்கு 20 km/h கிடைக்கும். இப்போ 20 km/h வந்து நமக்கு கிடைக்கும். கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 km வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, 25 km வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 20 km/h. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிலோமீட்டர், இது km/h. இப்போ இது 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 15/4. இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா 3/4. 3/4 அப்படின்னா 45 மினிட்ஸு. அப்போ 3 hours 45 minutes வந்து அந்த இன்ஜின் சரி செஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு 1 hour, இது ஒரு இன்ஜின் சரி செய்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம். அப்போ 1.5 மணி நேரம் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 hours 45 minutes வந்து எடுத்திருக்காங்க. இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 3 hours 45 minutes. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 5 மணி நேரம் 15 நிமிஷம். இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 5 மணி நேரம் 15 நிமிடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.